புதுக்கோட்டை ராஜகோபாலபுரத்தில் புதிதாக திறக்கப்பட்ட பள்ளி வாசலுக்கு மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அனைத்து சமுதாய பொதுமக்கள் ஒருங்கிணைந்து சீர் எடுத்துச் சென்றனர். மாநகர் ராஜகோபாலபுரம் 3வது வீதியில் புதிதாக அல்மதீனா ஜும்மா பள்ளிவாசல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அனைத்து சமுதாயத்தையும் சேர்ந்த மக்களும் பங்கேற்று சர்க்கரை, பூ, பிஸ்கட், பழம், சாக்லேட், வெற்றிலைப்பாக்கு, பேரிச்சம்பழம் உள்ளிட்டவற்றை சீர்வரிசையாக சுமந்து ஊர்வலமாக வந்து கொடுத்தனர். அவற்றை ஏற்றுக்கொண்ட பள்ளிவாசல் தலைவர் அனைவருக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட இளைஞரின் உடலை வாங்க மறுத்து மருத்துவமனை முன்பு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெரும்பூரைச் சேர்ந்த கோவிந்தராஜ் தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இவருக்கும் பக்கத்து நிலத்துக்காரருக்கும் இடையிலான நிலப்பிரச்சினைக்கு தீர்வு காண காவல்துறையினர் 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும் அதனால் ஏற்பட்ட மன உளைச்சலால் கோவிந்தராஜ் தற்கொலை செய்து கொண்டதாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனையடுத்து காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஒகேனக்கல் பிரதான சாலையில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் வெம்பூரில் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வெம்பூர், மேலக்கரந்தை, கீழக்கரந்தை உள்ளிட்ட கிராம பகுதிகளில் சுமார் 2700 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் அமைக்க விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படுகின்றன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் விவசாயிகள் வரும் 28ஆம் தேதி கருத்து கேட்பு கூட்டம் நடக்கும் வரை நிலம் கையகப்படுத்தும் பணியை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர். சேலம் மாவட்டம் கிச்சிப்பாளையம் அருகே போதை மாத்திரை பயன்படுத்தியதாக ஒரே இடத்தில் வைத்து 13 இளைஞர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிச்சிப்பாளையம் பகுதியில் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது ஒன்றாக அமர்ந்திருந்த 13 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது அவர்கள் போதை மாத்திரை பயன்படுத்தியது தெரியவந்தது. இதனையடுத்து 13 பேரை கைது செய்த காவலர்கள் அவர்களிடமிருந்து 800 போதை மாத்திரைகள், 50 ஊசிகள், 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே முன்னாள் காதலனை கத்தியால் குத்திய காதலி உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய தருண்குமாரும் சுபஸ்ரீயும் திருமணம் செய்ய ஊட்டிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சுபஸ்ரீயின் தந்தை அளித்த புகாரில் போக்சோ சட்டத்தில் கைதான தருண்குமார் ஜாமீனில் வெளிவந்துள்ளார். இந்நிலையில் தருண்குமாரை தனியாக பேச அழைத்த சுபஸ்ரீ தனது காதலன் தரணிதரனுடன் சேர்ந்து அவரை கத்தியால் குத்தினார். இது தொடர்பாக தருண்குமாரின் உறவினர்கள் அளித்த புகாரின் பேரில் சுபஸ்ரீயும் தரணிதரனும் கைது செய்யப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரகத்தில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் சார்பாக தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. சுமார் 50க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் பங்கேற்ற இந்த முகாமில் 300க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இந்த முகாம் மூலம் பணி நியமனம் பெற்றவர்களுக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு அதிகாரி தணிகைவேல் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே தனிநபரின் இடத்தில் அம்பேத்கர் சிலை நிறுவப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆலங்குடி அருகே சுடரொலி நகரில் அம்பேத்கர் சிலையை நிறுவ அனுமதி கோரி பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்று கூறி அப்பகுதி மக்கள் தனிநபரின் இடத்தில் சிலையை நிறுவியுள்ளனர். இதனையடுத்து அனுமதியின்றி சிலையை வைக்கக்கூடாது என ஊர் மக்களிடம் வருவாய்த்துறையினர் கூறியதை அடுத்து அப்பகுதியில் காவலர்கள் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே தார்பாய் போடாமல் இயக்கப்பட்ட 30க்கும் மேற்பட்ட மணல் லாரிகளை பொதுமக்கள் சிறைபிடித்தனர். நெமிலி மற்றும் பணப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதி வழியாக மணல் எடுத்து செல்லும் லாரிகளை தார்பாய் போடாமல் திறந்தவாறு இயக்குவதால் புழுதி பறந்து பின்னால் வரும் வாகன ஓட்டிகள் அவதியடைவதாக கூறி 30க்கும் மேற்பட்ட லாரிகளை பொதுமக்கள் சிறைபிடித்தனர். இதனையடுத்து காவலர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் பள்ளி நேரங்களில் லாரிகளை இயக்க மாட்டோம் என்று உறுதியளித்ததன் பேரில் லாரியை விடுவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முறையாக செயல்படுத்த கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்தின் உழலூர், ஆத்தூர், ஆலப்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்றும் 15 நாள் முதல் 30 நாட்கள் மட்டுமே வேலை வழங்கப்படுவதாகவும் கூறி மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆட்சியரகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே தனியார் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருமங்கலத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் பரமேஸ்வரனுக்கும் அவரது சகோதரர்களுக்கும் இடையே சொத்து தகராறு இருந்ததாக கூறப்படுகிறது. உசிலம்பட்டி அருகே சாலையில் பரமேஸ்வரன் உயிரிழந்து கிடந்துள்ளார். இந்த சம்பவ இடத்திற்கு விரைந்த காவலர்கள் பரமேஸ்வரனின் உடலை மீட்டு அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது விபத்தில் உயிரிழந்தாரா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே அரசு பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் விளையாட்டு பாட வேலையின் போது வகுப்பெடுத்த ஆசிரியரை கடிந்து கொண்டார்.
உங்கள் ஊரில் உங்களை தேடி திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே கவரப்பேட்டை அரசு மேல்நிலைப்பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் பிரதாப் விளையாட்டு பாட வேளையில் மாணவர்களை மைதானத்திற்கு அனுப்பாமல் பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியரை கடிந்து கொண்டார். இதையடுத்து மேல் முதலம்பேடு அங்கன்வாடிக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் பதிவேடுகளை சரியாக பராமரிக்குமாறு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு அறிவுறுத்தினார். கேரள மாநிலம் கண்ணூர் அருகே கோவில் திருவிழாவின் போது பக்தர்கள் மீது பட்டாசு விழுந்ததில் 12 வயது சிறுவன் உட்பட 4 பேர் காயமடைந்தனர். ஆழிக்கோடு முசிறியன் கோவிலில் தேய்பிறை உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்று வந்தது. அப்போது வான வேடிக்கைக்காக பட்டாசுகள் பற்ற வைக்கப்பட்ட நிலையில் அவை பக்தர்கள் மீது விழுந்ததால் பரபரப்பானது. இதில் 4 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். KGF திரைப்பட புகழ் இயக்குனர் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் ஜூனியர் NTR நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியுள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜி ராவ் பிலிம் சிட்டியில் சுமார் 2000 துணை நடிகர்களுடன் இப்படப்பிடிப்பு பிரம்மாண்டமாக தொடங்கியுள்ளது. படத்துக்கு இன்னும் பெயர் சூட்டப்படாத நிலையில் பெரும் பொருட்செலவில் உருவாக உள்ள இப்படம் மிகுந்த எதிர்பார்ப்பை ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது.